ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது நேற்று சங்கடஹர சதுர்த்திக்கு விநாயகருக்கு பிரசாதமாக செஞ்சேன் ஒரு சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தாங்க. ஜவ்வரிசி வச்சு செய்கிற இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா மாவு ஜவ்வரிசி 1 டம்ளர் எடுத்துருக்காங்க. இந்த ஜவ்வரிசியில் 1.5 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா 2 மணி நேரம் ஊறி இருக்குங்க. அதுக்கப்புறம் இதை கையில் லேசாக தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வைக்கலாங்க. பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பால்ஸ் அதில் சேர்த்து கலந்து விடலாம். ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு கொஞ்சம் மிதமான சூடு வந்ததுக்கு அப்புறமா நான் நாட்டு சக்கரை சேர்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ எதுவும் சுகர் சேர்க்கலைங்க. ஒயிட் சுகர் சேர்க்குறவங்க நம்ம பால்ஸ் போடும்போதே ஒயிட் சுகரும் சேர்த்து வேக வைக்கலாம். பால் நல்லா சூடாக இருக்கும்போது நாட்டு சக்கரை சேர்த்தோம்னா பால் திரிஞ்சிடுங்கிறதுனால நல்லா கொஞ்சம் மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் அதில் நாட்டு சக்கரையை சேர்த்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாங்க. விருப்பப்பட்டவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ், இந்த மாதிரி எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.